ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி செடியில் வந்து பூ பூக்காமல் இருக்குன்னு கவலைப்படுற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான டிப்ஸ் சொல்ல போகிறாங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். செம்பருத்தி செடி பார்த்தீங்கன்னா ரோஜா செடி மாதிரி உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான செடி கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து நீங்களாக அடித்து கொள்ளாத வரைக்கும் அந்த செடி சாகாது. அந்த அளவுக்கு வந்து செடி வந்து உங்களுக்கு நல்லாவே வளர்ச்சி வந்து இருக்கும். ஆனால் பூ பூக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூ வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பூத்துறாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து ஓரளவுக்கு நல்ல வந்து தன்மையோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூ பூக்கும். மண் வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக தன்மையில் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பூக்காது. அதுலேயும் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் நம்மளாக தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு கரெக்டான மண் கலவை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60% செம்மண் மணல் இருக்கலாம். மீதி இருக்கிற வந்து ஒரு 40% வந்து ஏதாவது உரங்கள் இருக்கணும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுச்சாண உரங்களாக இருக்கலாம், தொழு உரமாக இருக்கலாம், இல்லை வந்து வெர்மி கம்போஸ்ட்டாக இருக்கலாம், அண்ட் இல்லைனா வந்து காய்கறி கழிவுலேருந்து இருக்கிற உரமாக இருக்கலாம், இல்லை கிச்சன் கம்போஸ்ட்டுன்ட்டு நம்ம மேக் பண்ணுற அந்த உரமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உரங்கள் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு மீதி ஒரு 40% இருக்கும். அந்த 40% உரங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் மூணுமே உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பூ பூக்கும். நம்ம இந்த ஆட் பண்ணுற இந்த உரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 தன்மையும் இல்லைனா கூட உங்களுக்கு வந்து பூ வந்து பூக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த 3 ஃபெர்டிலைசர் டேரெக்டாக எப்படி கொடுக்குறதுங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோல். வாழைப்பழத்தோலில் மெக்னீஷியம் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இந்த வாழைப்பழத்தோலை 2 விதமாக கொடுக்கலாம். முதல் விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோட சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது நல்லா கொதித்து உங்களுக்கு அது ப்ரௌன் கலரில் மாறிடும். அது மாறினதுக்கப்புறம் அதை நல்லா வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை ஆற வைங்க. நல்லா சில்லானதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் வந்து செடிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து சூப்பராக வளர்ந்து நிறையா வந்து பூக்கள் கொடுக்கும். இல்லைனா நீங்கள் வந்து அந்த வாழைப்பழத்தோலை நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு வந்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இது டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ன்ற வந்து பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோலாம் இருக்கும். இது இல்லாமல் கம்போஸ்ட் டீன்னு ஒன்று கொடுக்கலாங்க. கம்போஸ்ட் டீனா ஒன்றும் இல்லைங்க, வெர்மி கம்போஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டீ மாதிரி பண்ணி அதை டேரெக்டாக செடிகளுக்கு கொடுக்குறது. ஸோ அதுவும் எப்படி பண்ணுறதுன்ட்டு அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். அண்ட் இந்த 2 விஷயம் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து செடிக்கு நல்லா போய் சேரும். கால்சியம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஷெல் இருக்குல்ல, முட்டை ஓடு இருக்குல்ல, அதை நல்லா வந்து காய வச்சு அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அதை நீங்கள் வந்து செடிக்கு வந்து கொடுக்கலாம். இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அதை வந்து ஊற்றலாம். ஸோ இந்த 2 விதத்தில் நீங்கள் கொடுக்கும் போது நீங்கள் வந்து செடி நல்லா வரும். உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் நீங்கள் வந்து ஒரு செடிகளுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து பூ பூக்கிறதுக்கு நல்ல க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3வது கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம். இது எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட் டேஷ் சாம்பலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த சாம்பலை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து செடியில் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து பாட்டிங் மிக்ஸில் கூட வந்து டேரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்டு மண்ணே இல்லாத ஒரு கலவைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த உட் பவுடர் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாம்பல் நீங்கள் கூட ஆட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள், அது அற்புதமான ஒரு பாட்டிங் மிக்ஸுங்க. அண்டு அதுலேயும் நீங்கள் வந்து வச்சு வளர்க்குறதுனா வளர்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறோம்ல. ஸோ அந்த கம்போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலைகளை வச்சு ஒரு கம்போஸ்ட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு கம்போஸ்ட் நம்ம காய்கறி கழிவு, அதுக்கப்புறம் இலத்தழை, அதுக்கப்புறம் வந்து பேப்பர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அந்த கம்போஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் அடுத்தது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எங்கேயாவது போர் போடுறாங்க, இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போர் போடுறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் மண் மாதிரி உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மண் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு கை நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பொட்டாசியம் வந்து கண்டென்ட் வந்து உங்கள் செடிக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து பாசிபிளான்னு தெரியலங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 3 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ அடுத்து இருக்கிற டவுட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் அடுத்த டவுட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லா பூ பூத்துட்ருக்கு, நல்லா நிறைய முட்டுக்கள் வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி உரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும். அண்ட் உங்கள் வீட்டில் செடி நல்லா வந்து வளர்ந்துட்டுருக்கு, பட் ஆனால் பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க மட்டும் பார்த்திங்கன்னா
ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் உங்களுக்கு நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டின்ட்டு டைம் மாற்றி வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக கொடுத்தாலும் வந்து செடி வந்து அந்தளவுக்கு பூக்காமல் இருக்கலாம், இல்லை செடி வந்து செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி அதிகமாக ஓவராக சாப்பிட்டா வயிறு அடிக்கும்பாங்க, அந்த மாதிரி தான் வந்து செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக ஃபெர்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கும் வந்து சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டாக போயிடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Shankthivel. Have a happy gardening day.